இனி வரும் 50 ஆண்டு காலத்திற்கு கட்சியை வழிநடத்தப் போவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் பின்னாடி அணிவகுப்போம், இனி போட்டியே கிடையாது என திமுக எம்எல்ஏ ராமாபுரத்தில் பேச்சு. அதிமுக ஆட்சியில் அரசு குடியிருப்புகளை எம்சான் மணல் கொண்டு கட்டிய பாவிகள் என விமர்சித்த எம்எல்ஏ. இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்காக அமெரிக்கா சென்று முதலீடுகளை முதல்வர் கொண்டு வருகிறார். சென்னை தெற்கு மாவட்டம் திமுக 155வது வட்டம் சார்பில் ராமபுரத்தில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி பங்கேற்பு கவுன்சிலர் செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கட்சியை சேர்ந்த மகளிர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்பு. நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, கலைஞர் எப்படி தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நமக்கு கை காட்டினாரோ அதே போன்று காலம் கருதி தற்போதைய முதல்வர் நமக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இனி வரும் 50 ஆண்டு காலத்தில் திமுகவை வழிநடத்த அடையாளம் காட்டியுள்ளார். எனவே அவர் பின்னாடி அணிவகுத்து நிற்போம். அதிமுக பலம் இழந்து கிடக்கிறது, நமக்கு இனி போட்டியே கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தில் ராமாபுரம் பகுதியில் கட்டப்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் குடியிருப்புகள் மிகவும் மோசமாக கட்டப்பட்டிருந்தது. அப்போது ஆட்சி காலத்தில் பாவிகள் எம்சன் மணலை கொண்டு கட்டினார்கள். அதன் விளைவாக பூச்சிகள் ஆங்காங்கே பேந்து விளக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் 3 முறை நேரடியாக வந்து ஆய்வு செய்து தற்பொழுது அந்த கட்டிடம் நல்ல முறையில் உள்ளது, இதுதான் திமுகவினர் சாதனை என்றும் பேசினார். அதேபோல் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்ததுண்டா? ஆனால் திமுக ஆட்சியில் முதல்வர் இளைஞர்கள் நலனுக்காக அமெரிக்கா சென்று பல முதலீடுகளை ஈர்த்து இங்கு தமிழகத்தில் பல தொழிற்சாலைகளை அமைக்க உழைத்து கொண்டிருக்கிறார். எனவே திமுக கட்சியினர் கட்சியின் சாதனையை பொதுமக்களிடம் எடுத்து கூறி கட்சிக்கு பலம் சேர்க்க வேண்டும் என பேசினார்.